Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்றைக்கான கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும். நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இதில் கிடைக்கும். ஓகேவா? சரி, 2 காலம் வருது. பைல் 1. ஓகேவா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Protect what you have created. Be prepared. Never give up. Ask your angel for help. Environmental action and animal rights. ஆக்சுவலி இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏதோ சம்திங் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. ஸோ உங்களோட அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து சில பேர் வந்து இந்த லேக்கில் இருக்கீங்க போல். நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களோட இஷ்ட தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் யாராவது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஏஞ்சல், அதே மாதிரி கருப்பசாமி, ஐயனார், மகாகாளி, இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டோட எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் வந்து அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி, இப்போ சில பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது உங்கள் ப்ராஜெக்டோ இல்லைனா சம்திங் உங்கள் ஜாப் ரிலேட்டடாக தெரியுது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து சம்திங் அதுக்கு ஏதோ ஒரு அன்சேஃப்டி இருக்க மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி. அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு வேலை சம்மந்தமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அது வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னா அதை பத்திரப்படுத்துங்க. அது மாதிரி உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து பத்திரப்படுத்தணும். அது வந்து ஏதாவது அதுக்கு களவு போகலாம், இல்லைனா யார் மூலமாக யாராவது உங்களை அதை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த ஃபெயிலியரை கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்திங் அன்சேஃப்டி இருக்குது. ஓகேவா? நீங்கள் க்ரியேட் பண்ண விஷயம் அப்படின்றாங்க. அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ், ஜாப், படிப்பு, இதெல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் கேர் பண்ணிக்கணும். பி ப்ரிப்பேர்டு, நெவர் கிவ் அப். 2வது, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வங்கள்கிட்ட, உங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் கார்ட் கிட்ட அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போங்க. புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு புதிய விஷயம் பண்ணுறீங்க, இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்கிற விஷயத்தை போய் மெயின்டைன் பண்ணணும். இப்போது நான் ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ அங்கே ஒரு ஸ்டெப் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறது, புதுசாக இன்னும் ஒரு 2 பேரை சேர்த்துக்கலாம் அந்த பிஸ்னஸில் நினைக்கிறது, இல்லைனா உங்கள் வேலையை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஓகேவா? இவங்க வந்து நம்பகமான ஆள், இவங்ககிட்ட கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி யார்கிட்டையும் இன்றைக்கி எதுவும் கொடுத்துடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. புரியுதா? ஏதோ அலர்ட் பண்ணுறாங்கப்பா, பி கேர்ஃபுல். நீங்களும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து டாரோட்லேயும் ஒரு வாட்டி பார்க்கலான்னு எனக்கு இன்ட்யூஷன் சொல்லுது. அதனால் நான் பார்க்குறேன். நான் இப்படி கார்டு வந்திருக்கறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து மிதுனம் இல்லை, மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 3 ராசி அல்லது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தான் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்கள் வேலையில் யார்கிட்டையும் முக்கியமான விஷயங்களை யார்கிட்டையும் பகிராதீங்க.
எஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு தெஃப்ட் நடக்கிறது, அதாவது திருடு போகிறது, களவு போகிறது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி நீங்கள் வந்து கையாளணும். யார் மேலேயும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க. புரியுதா? இந்த கார்டு வழியாக ஏதோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் சம்திங் ஏதோ யாருக்கோ ஒன்று நடந்திருக்கு. அது நீங்கள் முக்கியமான அந்த முடிவுகள் இப்போ ரீயூனியன் ஆகிறது, சில பேர் வந்து உங்களோட பர்சன் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி தெரியுது. அந்த மாதிரிலாம் இருந்துன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? திரும்ப வந்து ஃபெயிலியராக பார்க்கக்கூடாது. நீங்கள் அவங்களுக்காக ஏற்கனவே நீங்கள் உங்களோட எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணின்னு இருந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பார்க்கணுன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுவுமே வந்து வெற்றி ஆகலை. இதுக்கு காரணம் இந்த நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் ப்ரொடெக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லைனா நீங்கள் உங்களோட கோல் அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஏதோ ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லைனா அதுக்கான முயற்சி செஞ்சு வச்சுருப்பீங்க, அது ஸ்பாயில் ஆகிற மாதிரி இன்றைக்கி கவனம் தேவை. மணி சம்மந்தமான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவைப்பா. ஓகேவா? நிறைய கையில் பணத்தை கொண்டு போகிறது வெளியில், அதே மாதிரி யாருக்காவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது, பிஸ்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எதாவது பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு புரிதல் டவுட் இருக்குது, அதை பண்ணலாமா வேணாமா, ஏன் இப்படி இருக்குது நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளோட எந்த இடத்துலையும் ரிலேஷன்ஷிப் தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒர்க் பண்ணுற இடம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கும் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இல்லைனா உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் உங்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் கிளாஷ் நடக்கலாம். உங்களோட எனர்ஜி அங்கே ரொம்ப ட்ரெயின் ஆகும், ஆனால் பேர் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே நேரத்தில் ஏதாவது அந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயமாக ஏதாவது மணி எடுத்துகிட்டு போகிறீங்க, பேங்க்கு போடுறீங்க, அப்போல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். டிவைன் உங்களுக்கு எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓகேவா? எனக்கு திடீர்னு தோணுச்சு இந்த கார்டு எடுத்து நம்ம இன்றைக்கி வந்து ரீடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம். இப்போ பைல் 2 பார்க்கலாம். நான் சஃபில் பண்ணி எடுக்கிறேன் நான். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கைஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் அண்ட் பே அட்டென்ஷன் டு சைன் from the divine. Unnecessary worry, let go of your fear, revolutions that will make everything clear. ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இன்ட்யூஷன் உங்களுக்கு நிறைய பயம் பதட்டம்லாம் இருக்குது. நீங்கள் முக்கியமான முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறது ஒரு கிளாரிட்டியோடு நடந்துக்கணும். நீங்கள் எடுக்க போகிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இன்ட்யூஷன் சொல்கிற விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் அது கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஏதாவது சைன் கிடச்சிதுன்னா யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து ஏதாவது சைன் கிடைக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது கிடச்சிதுன்னா அதை ஃபாலோ பண்ணுவீங்களாம். பே அட்டென்ஷன் டு சைன் ஃப்ரம் த டிவைன். அன்னெசரி worry, லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர். நிறைய பயமும் பதட்டமும் இருக்குது உங்களுக்கு.
அந்த ஃபியரை விடுங்க. இது வந்து இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு மூன் எனர்ஜி டவுனாக இருக்கும். கொஞ்ச நாளாக நீங்கள் ரொம்ப ஆசிலேஷனில் தான் இருக்கீங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா சம்திங் ஃபியர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாமல், டிவைன் கொடுக்குற விஷயத்தை கவனிக்க முடியாமல் பதட்டப்படுறீங்க. எல்லா விஷயத்துலேயும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் போனாலும் சரி, ஒரு வேலை பார்த்தாலும் சரி, படிப்புக்காக போனாலும் சரி, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு நேரம் நல்ல கான்ஃபிடென்ட்டு உங்களை மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் வேர்ல்டுலேயே நீங்கள் தாங்கிற மாதிரி உங்களையே தோல் தட்டிக்குவீங்க. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயப்படுற பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயம், பதட்டம், அப்படியே ஒரு எக்ஸாம் ஃபியர்லாம் வந்துன்னா எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது அடிவயிறு கலக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் வர சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக ஒருத்தன் குறுக்க வந்தது, ஏதோ ஒரு ஒன்று சடனாக வந்து பிரேக் அடிக்கிறீங்க, அடித்த உடனே டப்புன்னு வந்து வயிற்றில் வரைய பிடிக்கும் அந்த ஒரு ஃபியர். ஓகேவா? இது மாதிரி ஃபியர்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பி எடுக்கலாம். ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி ஹீலிங்கில் பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது. இப்போ இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷனில் உட்காருங்க. டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருங்க. அதிக நேரம் ப்ரேயரை அதிகப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது இன்னும் உங்களுக்கு புரிதல் வேணும், டீட்டெயில் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுங்க. கொஞ்சம் கவனம் தேவை இன்றைக்கி. ஓகேவா? லெட் கோ பண்ணுங்கள். நிறைய பேரை மன்னிக்கணும். நிறைய பேரை மன்னிக்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்கள மட்டும்தான் நினைக்கிறீங்க. நீங்கள் யாருக்காவது கஷ்டம் கொடுத்தவங்கள பற்றி நினைக்கிறீங்களா? உங்களை அறியாமையே நீங்கள் நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுத்துருப்பீங்க. யாருமே அதை நினைக்கிறதே கிடையாது. நான் பர்ஃபெக்ட், நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னு இருக்காதீங்க. நீங்கள் உங்களை அறியாமல் கூட சில பேருக்கு வந்து மனதளவில் வேதனை கொடுத்துருக்கலாம். அது மாதிரி இந்த லெட் கோ பண்ண சொல்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் லெட் கோ பண்ணணும். உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தவங்களே நீங்கள் லெட் கோ பண்ணணும். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது இது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக மன்னிப்பும் கேட்கணும். அதெல்லாம் வந்து சில நேரங்களில் அவங்க ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணுறாங்கன்னா இதில் லேக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் அதை செய்யுங்கம்மான்னு சொல்கிறேன். எத்தனை பேர் செய்கிறீங்க? ஹீலிங் எடுத்துக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க, உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட இன்ட்யூஷனை வந்து கவனிங்க. இன்ட்யூஷன் வீக்காக இருக்குதுன்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது, எடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அப்புறம். ஓகேவா? காட் பிளஸ் யூ குருச்சரணம். ஓகே, இப்போது ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், the need to move on, seeking more from life than what you are experience. A spiritual quest, choosing to make big life changes. A change is priority, leaving home.
ஆக்சுவலி இந்த கார்டு வழியாக பார்க்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு இன்றைக்கி டே வந்து மேக்ஸிமம் அவுட்டிங் போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகுமா, நியூ லைஃப் சேஞ்சஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் சில பேர் வந்து ரொம்ப நாளாக உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பும் சரி கரண்ட்ஸ் லைஃப்பும் சரி ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க போல். உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வேணும். அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு எண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேபி நீங்கள் அது ஒரு ஜாபாக கூட இருக்கலாம், இல்லை படிப்பாக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அது என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, என்ன உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்கன்னா, அதாவது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த உங்களோட லைஃப், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து ஏறெடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் உங்களோட ஜேர்னி இன்னும் அதிகமாக இருக்குது, உங்கள் ஜேர்னியை அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஒரு திடீர்னு அவேக்னிங் நடக்கலாம், ஞானம். இதை கற்றுக்கணும், அதை செய்யணும், இதிலேருந்து நம்ம வெளியே பெரிய ஆளாகணும், மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு யாருக்கோ ஒரு சடனாக ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், ஓகேவா? அதுக்கான ஒரு இது இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு பெரிய லைஃப் சேஞ்சஸ் சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இன்றைக்கி டே ஏதோ சைன் தெரிஞ்சதுன்னா அது உங்கள் லைஃபையே மாற்றும். அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி டே நல்லா இருக்குது. சூஸிங் டு மேக் பிக் லைஃப் சேஞ்சஸ், அதை வந்து டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி நீங்கள் தான். அது உங்கள் லைஃப்க்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சைன் கிடைக்குதுன்னா அது உங்கள் லைஃப்பை வந்து பெரிய லெவலில் அதை மாற்றக்கூடிய விஷயமா இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் அமையும். ஸோ தட் இப்போது நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, உங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே, ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பீங்க. இது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்றைக்கி வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கலாம், இல்லைனா பழைய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், இல்லைனா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தேடிட்டு இருந்த விஷயம் உங்கள் கண் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த சைனை காமிக்கலாம். அதனால் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நியூ சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்ருக்கீங்க. நியூவாக படிக்கணும், இல்லைனா நியூவாக வந்து ஒரு எக்ஸாம் ரெடி பண்ணணும், எக்ஸாமுக்காக இப்போ இதுவாகணும், இல்லைனா ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் எல்லாத்தையும் வந்து கிணத்து தவளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்யணும்னு தான் நினைக்கிறீங்க போல். கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு மாறுதல் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறாங்க. மேபி மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களில் கூட நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். புதிய வாய்ப்புகள் அங்கே திறக்கப்படலாம். ஓகே, சரி. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம், அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. ஓகேவா? சரி கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குது, இந்த சேஞ்சஸ் வேணும், முயற்சி பண்ணுறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோட எண்டில் வந்து நான் ஒரு இது வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து ஆரா சர்வீஸ் பற்றி கொடுத்துருப்பேன். ஒரே ஒரு சர்வீஸ் அது வந்து மாஸ்டர் கிளாஸு. அந்த ஒரு சர்வீஸ்க்குள்ளே எத்தனை சப் கிளாஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய டாப்பிக்கை கவர் பண்ணுற கிளாஸ் அது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதோ ஒரு அவேக்னிங் நடக்க போகுது உங்களுக்கு. ஏதோ இன்ட்ரெஸ்டாக நீங்கள் அது வந்து உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய விஷயமா இருக்குமா. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறது. ஓகேவா? சரி. அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குது, கோல் இருக்குது, இதை நான் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சிலருக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. லைஃப்பை பற்றி நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது, இனிமேல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.